Assalamu and hello friends, welcome back to my channel Noorjahan's Daily Life. இன்னைக்கு கூட என்ன இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ மசாலா, அதாவது ஆலு மசாலா பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. நான் ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகா. ஒரு கடாய் சூடானது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானது நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மஞ்சள் தூள் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம். காரத்துக்கு முழுசாகவே நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்குறோம், மிளகாத்தூள் சேர்க்கல. ஸோ பச்சை மிளகாவை பார்த்து காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம வேக வச்சுக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல மசாலா நல்லா கோட் ஆகட்டும், அதோட ஃப்ளேவர் நல்லா உருளைக்கிழங்குல இறங்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிரேவியாக கன்சிஸ்டன்சி வரதுக்கு நாம் ஒரு பவுலில் போண்டா மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எதுவும் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். சுத்தமாக எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவு மிக்சரை நம்ம கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இன்னுமே கொஞ்சம் வேணுனாலும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஜாஸ்தியும் சேர்த்துறாதீங்க. இது சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற மட்டும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நடுநடுவில் கிளறி விட்டுனே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளேவரும் உருளைக்கிழங்குல இறங்கிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சுவையான ஆலு மசாலா, அதாவது பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சூடாக சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஜசாக்கல்லாஹு கைர் அண்ட் தேங்க்யூ.